இன்றைக்கி சாம்பார் சாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வடை சட்டிலேயே தாளிச்சு விட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சாம்பாருக்கு தாளிச்சு விட்ற மாதிரியே வெங்காயம் தக்காளி காய் வந்து முருங்கைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டேன். கத்திரிக்காய் ஒரு கேரட் அதிகமாக போட்டால் இனிப்பு வந்துடும்னு ஒரு சின்ன கேரட்டு மாங்காய் வச்சுருந்தேன், அது பழுத்து போயிடுச்சு, அதனால் போடலை. இந்த பக்கம் அரிசியும் பருப்பையும் வேக வச்சு வச்சுட்டேன். 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சாச்சு. இந்த பக்கம் அப்பள குடல் பொரிச்சு வச்சுட்டேன். சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த குடல் நல்லா இருக்குது. அந்த ஒரு மாதிரி காகிதமாட்டம் இல்லை, இது நல்லா இருக்குது. ஏதோ அரிசியில் செஞ்ச மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இனிமேல் அது நல்லா கொஞ்சம் அந்த முருங்கைக்காய் வேகட்டுன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். அது வெந்துருச்சு. அதனால் இப்போ அந்த சாப்பாட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். நான் இதுக்கு புளி ஊற்றலை, சாம்பார் சாதம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. புளி ஊற்றினாவே அது ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு குடிக்கிறதில்ல. தக்காளி கொஞ்சம் சேர்த்தி தான் போட்டிருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எடுத்து வச்சாச்சு.